வெல்கம் டு Biology NEET. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் திரவங்கள் மற்றும் சுழற்சி. இந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வரலாம் அப்படின்னா 2 கேள்விகள் வரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? இப்போது இந்த பாடத்தை வந்து நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம், 2 டாப்பிக்காக பிரிச்சுக்கலாம். அதில் முதல் டாபிக் அப்படின்றது வந்து ரத்தம் இல்லை உடல் திரவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுற்றோட்டம். ரத்தம்ல உங்களுக்கு தெரியும், நம்மளோட பிளாஸ்மா, ஆர்பிசி இதெல்லாம் பற்றி படிப்போம். சுற்றோட்டமில் வந்து இதயம் அமைப்பு, இதயத்தின் செயல்பாடு, அதில் இருக்கக்கூடிய நோய்க்கான அறிகுறிகள் அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ முதல் பகுதியாக நம்ம ரத்தம் அதை பற்றி படிக்கலாம். ரத்தம் அப்படின்றது என்ன? இது ஒரு பிசுபிசுப்பான திரவம். அப்போ தண்ணி மாதிரி அது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் பிசு பிசுன்னு வழவழன்னு இருக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்குது இல்லைங்களா? சரி, இது ஒரு இணைப்பு திசு அப்படின்னும் சொல்லலாம். இணைப்பு திசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய சென்று அடையக்கூடிய ஒரு திரவம் டிஷ்யூவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம்? இணைப்பு திசு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது என்னெல்லாம் கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நியூட்ரியன்ஸை கொண்டு போய் கொடுக்குது, அதாவது உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாமா? கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு இதோட நியூட்ரியன்ஸை கொண்டு போய் கொடுக்குது. அது தவிர வாயு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அதெல்லாம் வந்து நமக்கு கொண்டு போய் சேர்க்குது இல்லை கொண்டு வருது. அதே மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு அதையுமே வந்து நம்ம ரத்தத்தின் மூலமாக தான் கொண்டு வரோம் இல்லைங்களா? இது சரி, இப்போ ரத்தத்தின் பிஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 7.3லிருந்து 7.4. அப்போனா என்ன அர்த்தம்? ஸ்லைட்லி அல்கலைனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அடுத்தது இதோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 6 லிட்டர் அளவுக்கு இதோட வால்யூம் இருக்குது. சரி, இப்போது இந்த ரத்தம் என்பது அதோட அழுத்தம் அதை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹார்மோன்கள் இருக்கின்றன. அது என்னன்னு பார்ப்போம். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன், ஏடிஹெச்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். இதுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின் கூட சொல்லுவோம். இது இல்லாமல் ஏஎன்எஃப், ஏட்ரியல் நாட்யூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டோஸ்டிரோன்கள், ஸோ இந்த 3 ஹார்மோன்களுமே என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தின் அழுத்தம், அதோட ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த 3 ஹார்மோன்களும் உதவி செய்கின்றன. சரி, இப்போ ரத்தம் அப்படின்றத நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்த செல்கள். இந்த இரத்த செல்களில் தான் நமக்கு என்னெல்லாம் வராங்க? ஆர்பிசி வருவாங்க, டபிள்யூபிசி வருவாங்க, அண்டு இந்த இரத்த செல்கள் தட்டுக்கள் சொல்லுவோம் இல்லையா, பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டுக்கள். ஸோ இவங்களும் வராங்க. புரியுறதுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரத்தத்துக்கான முன்னோட்டமாக நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த காணொலியில் நம்ம பிளாஸ்மா பற்றி படிக்கலாம். இப்போ இந்த காணொலி புரிஞ்சுது அப்படின்னா இந்த ரத்தத்தின் பிஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம் மூலமாக கேட்கலாம். நன்றி குழந்தைகளே.